மதுரையிலிருந்து துபாய் செல்லும் ஸ்பைஸ் ஜெட் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்றும் 10 மணி நேரம் தாமதமாக செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளரிடம் மதனிடம் கேட்கலாம். மதன், விமான நிலையம் சார்பில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானங்கள் தாமதமாக புறப்படுதா சொல்லப்பட்டிருக்குது. பயணிகள் எந்த அளவிற்கு சிரமத்திற்குள்ளாகி இருக்காங்க? முழுமையான விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக சூர்யா, மதுரையிலிருந்து தொடர்ச்சியாக தாமதமாக செல்லும் துபாய் ஸ்பைஸ் விமானம் இன்றும் 10 மணி நேரம் தாமதமாக செல்லும் என ஸ்பைஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கோம் சூர்யா. துபாயிலிருந்து ஸ்பைஸ் விமானம் காலை 9:20 மணிக்கு புறப்பட்டு மதுரை மாலை 10:30 மணிக்கு வந்தது. மீண்டும் மதுரை விமானத்தில் பயணிகளுடன் 12:10 மணிக்கு புறப்பட்டு 3:20 மணிக்கு துபாயை சென்றடைவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 7 நாட்களாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதமாகவே வந்து செல்கிறது. இந்த நிலையில் இன்று மதியம் 12:10 மணிக்கு மதுரையிலிருந்து துபாய் புறப்பட வேண்டிய ஸ்பைஸ் விமானம் 10 மணி நேரம் தாமதமாக இரவு 10:30 மணிக்கு புறப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதேபோல் மதுரையிலிருந்து காலை 10:15 மணிக்கு கொழும்பு செல்லும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் 3 மணி நேரம் தாமதமாக 1:35 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்படும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்தடுத்து நேற்று ஏர் இந்தியா இன்று ஸ்பைஸ் விமானங்கள் தாமதத்தால் மதுரையிலிருந்து வெளிநாடு செல்லும் பயணிகள் மிகவும் அவதியான வருகிறது. ஒரு சில பயணிகள் தங்கள் பயணத்தை ரத்து செய்துவிட்டு வீடுகளில் திரும்பும் சூழ்நிலை உருவாகியுள்ளது சூர்யா. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானங்கள் தாமதமாக புறப்படுவதாக விமான நிலையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதன். கடந்த 2 நாட்களாகவே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மதுரையிலிருந்து செல்லக்கூடிய விமானம் தாமதமாக புறப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானங்கள் தாமதமாக புறப்படுவதாக விமான நிலையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.